உலகம் யாவையும் தாமுலகாக்கலும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. ஐவகைப் பொருளு நன்கு கரணமுங் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றியாவருந்திகைப்ப நின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதை விரித்த புத்தேல் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே நாம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கலாம். 2வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம். அர்ஜுனன் பேசுகின்றான். பகைவரை அழிப்பவனே மதுசூதனா, என்னால் பூஜிக்கத்தக்கவர்களாகிய பீஷ்மரையும் துரோணரையும் நான் எப்படி போரில் அம்புகளால் எரித்து போர் செய்வேன்? அதாவது பகவான் கூறிய வாசகத்தின் உட்பொருளை அர்ஜுன் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டிருந்தால் வில்லில் இந்த நேரம் கணை தொடுத்திருப்பான். புரியாததால் மீண்டும் கேள்வி கணையை தொடுக்கின்றான். பகவான் தனது வாதத்தை ஏற்கவில்லை என்பதை மட்டும் உணர்ந்து விட்டான். சிறு வயதில் மார்மேலும் தோல் மீதும் தூக்கி வளர்த்தவர் தாத்தா பீஷ்மர். மூத்தவர், பிரம்மச்சாரி, விரும்பினால் ஒழிய மரணம் வராத வரமுடையவர். அடுத்து துரோணர், வில் பயிற்சி ஆசான், குரு. இவர் வணங்குவதற்கு உரியவர்கள். பீஷ்மரும் துரோணரும் வணங்குவதற்கு உரியவர்கள், மாட்சிமை பொருந்தியவர்கள். பீஷ்மர் துரோணர் இவர்களை எப்படி அம்பினால் அடிப்பேன் என்று கூறுகின்றான். ஆனால் இதே போன்று கௌரவ தரப்பில் நிற்கும் பீஷ்மருக்கும் தனது பேரன் எதிரே நிற்கின்றான் என்றும், தலை சிறந்த அன்புக்குரிய மாணாக்கன் தங்களுடைய முன்னாலே நிற்கின்றான் என்று துரோணருக்கும் தோன்றவில்லை. அவர்கள் பார்த்தனை எப்படி எதிர்ப்பது என்ற எண்ணமும் தோன்றவில்லை. காரணம், அவர்கள் எண்ணம் இதுதான். 2 வேறுபட்ட கருத்துக்களுக்காக 2 அணிகள் பிரிந்து நிற்கின்றன. தான் சார்ந்திருக்கும் அணியின் ஒட்டுமொத்த கொள்கைக்காக போராடுகிறோம். எதிர் அணியில் உள்ளவர்கள் தான் சார்ந்த அணியின் கருத்தை கொண்டிருக்கவில்லை, ஆனால் எதிர்த்து போர் செய்கின்றார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட எதிரி கண்ணுக்கு தெரியவில்லை. ஒட்டுமொத்த அந்த அணியின் கருத்தோடு ஒன்றிவிட்டதால் மாறுபட்ட எண்ணம் உடையவர்களைத்தான் தெரிகின்றார்களே தவிர இவன் பேரன், இவன் மைத்துனன் என்ற பாகுபாடு, பேதம் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் மனதில் தோன்றவில்லை. பார்த்தனுக்கு தனது ஒட்டுமொத்த கருத்து மாறுபாட்டிற்காக போர் செய்வதாக தோன்றவில்லை. தன்னை தனி ஒருவனாக கருதி எப்படி பாட்டனாரையும் குருவையும் எதிர்ப்பேன் என்று கேட்கின்றான். இந்த எண்ணம் நான் என்ற அகங்காரத்தை சார்ந்து விடுகின்றது. நான் என்பது வந்துவிட்டால் சுய கௌரவம், சுய மதிப்பை கண்டுகொள்ள தவறமாட்டார்கள். கோவிலுக்கு போகின்றோம், படி இடறி கீழே விழுந்து விடுகின்றோம். அடிபட்டதா, ரத்தம் வருகிறதா என்பதை முதலில் பார்க்க தோன்றுவதில்லை. அதற்கும் முன்பாக நெருங்கிய மனிதர்கள் யாராவது நாம் விழுந்து விட்டதை பார்த்து விட்டார்களா என்றுதான் மனதில் தோன்றுகிறது. சுற்றுமுற்றும் பார்க்கின்றோம். வெளியூருக்கு ரயிலிலோ பேருந்திலோ போகின்றோம். தகராறு ஏற்பட்டு சக பயணிகளில் ஒருவன் நம்மை தாறுமாறாக கிழித்து விட்டாலும் அல்லது அடித்து விட்டாலும் உடனே யாராவது தெரிந்தவர்கள் பார்த்துவிடப் போகிறார்கள் என்று அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் பார்வையை வீசுகின்றோம். வீட்டிலே காலமெல்லாம் மனைவிக்கு அடங்கி போனாலும் வெளியில் 4 பேர்கள் மத்தியில் மனைவி அரட்டலாக பேசினால் உடனே கோபம் வந்துவிடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் சுய கௌரவம், சுய மதிப்பு பாதிக்கக்கூடாது என்பதே. எனது நண்பர் ஒருவர் நல்ல குணமுடையவர். பக்தியுடன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவார். அவர் அசைவ உணவை சாப்பிடும் பழக்கமுடையவர். இது ஒன்றும் பெரிய செய்தி அல்ல. ஆனால் அவர் வெளியில் நண்பருடன் பழகும் போதோ சுற்றுலா செல்லும் போதோ அசைவ உணவை உண்பவர் என்பதை தெரியாமல் ரகசியமாக வைத்திருப்பார். நெருங்கிய நண்பருக்கு கூட அறிய வழி இருக்காது. பூஜைகளில் கலந்து கொள்ளும் இயல்புடையவர். அசைவம் சாப்பிடுகிறார் என்று நண்பர்கள் தெரிந்து கொண்டால், தன்னை பற்றி தவறாக எண்ணிவிட்டால் சொசைட்டியில் தனது சுய மதிப்பு என்ன ஆவது என்பதே அவருடைய எண்ணம். தன்னை பற்றிய மதிப்பீட்டில் கௌரவம் இழந்த பின்பு சமுதாயத்தில் வாழ்வதை காட்டிலும் சாவதே சிறந்தது என்பதே மனிதர்களுடைய கருத்து. அர்ஜுனும் இதனையே சிந்தித்தான்.
குரு வம்சத்து வரலாறு எழுதப்படும் போது மிகச்சிறந்த போர் வீரனான அர்ஜுன், முறை தவறாத வில்வீரன் அர்ஜுன் மகாபாரத போரில் பாட்டனாரையும் ஆச்சாரியரையும் எதிர்த்து அம்பு எய்தான் என்று சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டால், சமகாலத்தவர்கள் பிற்காலத்தவர்கள் அவனை பற்றி என்ன நினைப்பார்கள்? அவனை உயர்ந்த இடத்தில் நிறுத்தி வைத்து காவியத்தை வரலாற்றை படித்தவர்கள் மத்தியில் சுயமதிப்புக்கு குறைவு ஏற்பட்டு விடும் அல்லவா? அத்தகைய களங்கம் வரக்கூடாது என கருதியே பார்த்தன் சொல்கின்றான். குருவை கொல்ல சாஸ்திரத்தில் அனுமதி கிடையாது, எனக்கு ஆசானை கொல்ல மனமில்லை, ஆசாரியர் தான் எனக்கு முக்கியம், இப்படியெல்லாம் பேசியிருந்தால் ஆசாரியருக்கு அவன் முக்கியத்துவம் அளிப்பதாக கருதுவதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் அவன் பேசுவது என்ன? பாட்டனாரையும் ஆச்சாரியையும் எப்படி எதிர்த்து போர் செய்வேன் என்பதை. இதில் அவர்களுடன் போர் செய்வதைக் காட்டிலும் நான் எப்படி எதிர்ப்பேன் என்பதில்தான் முக்கியத்துவம், அழுத்தம் அளிக்கப்படுகிறது. நானே எதிர்த்தால் எனது கௌரவம், என்னை பற்றிய மதிப்பீடு என்னவாகும் என்பதே அவன் உள்ள கருத்தாக இருக்கின்றது. அவன் ஆரம்ப நிலையிலிருந்தே நான் எனது என்பதை மையமாக கொண்டே தனி ஒருவனாக தன்னை வைத்தே தான் கொல்லப்போவதாக பேசி வருகின்றான். இதில் தனது சுய கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படும் வகையில் பாட்டனாரையும் ஆச்சாரியரையும் நான் எப்படி அம்புகளால் அடிப்பேன் என்பதையே முன்னிலைப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பேசுகின்றான். தவிர அவர்கள் அம்புகளால் அடிபடுவது இரண்டாம் பட்சமாகத்தான் அவனுடைய பேச்சுகளில் தெரிகிறது. குருமார்கள் இறந்து விடுவார்கள் என அர்ஜுனன் சொல்லவில்லை. மாறாக அவர்கள் என்னால் கொல்லப்படுவர், அவர்களை நான் எப்படி அம்புகளால் அடிப்பேன், அதாவது நான் எப்படி அடிப்பேன் என்பதில்தான் அழுத்தம் கொடுத்து பேசுகின்றான். இதன் காரணமாகவே பகவான் இவனுடைய சுதர்மத்தை விட்டு சமயோசிதமாக தற்காலிகமாக பேசுவதை சாடுகின்றார். அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். அர்ஜுனன் தொடர்கின்றான். மாட்சிமை தங்கிய குருமார்களை கொல்லாமல் இந்த உலகில் பிச்சை அன்னத்தை உண்பதும் மேன்மையன்றோ? தர்மாதி புருஷார்த்தங்களை உபதேசிக்கின்ற குருமார்களை கொள்வதால் அவர்களுடைய உரிதம் தோய்ந்த விஷய போகங்களை இவ்வுலகிலேயே அனுபவிப்பவன் ஆவேன். குருமார்களை கொள்வதை விட பிச்சை எடுப்பதே மேல் என்று நினைக்கின்றான். அகங்காரம் எப்போதும் உச்சியில் இருக்கும் அல்லது கீழ்நிலையில் இறங்கி நிற்கும். பார்த்தன் சொல்வதை சிந்திக்க வேண்டும். சுவாமிஜி ஒருவர் கருத்தை இங்கே தருகின்றேன். அழகான விளக்கம். இயேசு பரலோக சாம்ராஜ்யம் குறித்து பேசினார். கௌதம புத்தர் பிக்கு, பிக்கு என்றால் பிச்சைக்காரன், துறவியை பற்றி எடுத்துரைத்தார். புத்தர் அரசர், உயர்ந்த நிலை, அரச நிலையில் இருந்தவர் புத்தர். அவர் காணாதது பிச்சைக்காரத்தன்மை. இயேசு பரம ஏழை, அவர் காணாதது சாம்ராஜ்யம். இதனாலேயே அந்த இருவரும் பிக்கு சாம்ராஜ்யம் என்பதை குறிப்பிட்டார்கள். அப்படி பேசுவது இயல்பே. அதே போன்று அர்ஜுன் அரசன், அவன் அனைத்தையும் அனுபவித்தவன், சகல வசதிகளையும் செல்ல வளத்தையும் கண்டவன். அவனும் பிச்சை எடுத்தலையே நேர் எதிரான கீழ்நிலையே முன்வைக்கின்றான். எத்தனைக்கு எத்தனை கெட்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனைக்கு அத்தனை நல்லவர்களாக ஆன்மீகத்திலும் உயர்ந்த நிலையை எட்டுவது மிகவும் எளிதாக அமைந்து விடுகின்றது. வால்மீகி திருட்டு தொழிலில் திளைத்தவர். அவர் நல்லவராக மாறியதும் மிக உயர்ந்த நிலையை எட்டிவிட்டார். எனக்கு தெரிந்த அம்மையார் ஒருவர் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கற்பு நெறியில் தவறி தீய பழக்கங்கள் உடையவராக இருந்தார். எப்படியோ ஆன்மீகத்திற்கு வர நேர்ந்தது. யோக வழியில் பயிற்சி செய்து யாரும் எளிதில் அடைய முடியாத சமாதி நிலையின் அனுபவத்தையும் அடைந்து விட்டார். இதனால் கெட்டவர்களாக மாற வேண்டுமா என்று கேட்கக்கூடாது. ஏன் இதை குறிப்பிடுகின்றேன்? அகங்காரம் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு தாவத்தான் தாவும், நடுவில் நிற்காது. பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து போல் தாழ்ந்த நிலையில் இருந்தால் உயர்ந்த நிலைக்கும், அதாவது வலது முனைக்கும் இடது முனைக்கும் தான் தாவும் அகங்காரம். அரச போகத்தை அனுபவித்தவன் அர்ஜுன். உலகில் உயர்ந்த நிலை அது. அவன் குருமார்களை கொல்லாமல் சாதாரண மக்களைப் போல் கூலி வேலை செய்து பிழைப்பேன் என்று சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. ஏன்? அகங்காரம் அதனை ஏற்றுக்கொள்ளாது. அரசனுக்கு நேர் எதிரானவன் ஆண்டி. ஆனால் பிச்சைக்காரன் ஆவதே மேல் என்று அவன் கூறுகின்றான். அகங்காரம் அப்படித்தான் பேச வைக்கும், அந்த வாழ்வைத்தான் ஏற்கும். சாஸ்திர சம்மதமான வார்த்தைகளை எடுத்து வைக்கின்றான். குருமார்களை கொல்வதால் அதனால் வரும் பாவம் தன்னை சும்மா விடாது என்கிறான்.
தான் தனி ஒருவனாக நின்று எதிர்ப்பதாக நினைக்கின்றான். நூல்களை படிக்கும் போது ஒரு விஷயம், அது சொல்லப்பட்ட இடம் மற்றும் அதனுடைய முந்தைய தொடர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வாசித்தால்தான் உண்மை கருத்தினை புரிந்து கொள்ள உதவும். தாய் முதல் தெய்வம், அவளை எதிர்க்கக்கூடாது என்பது சாஸ்திர வாக்கியம். நிஜ வாழ்க்கையில் மகனுக்கு திருமணமாகி மருமகள் வந்த பின்பும் அவனது தாயார் இன்று மாமியார் என்ற எண்ணத்தில் அதிகாரம் செலுத்தி கோள் சொல்லி அவனை மகிழ்ச்சியாக வாழவிடாமல் வேண்டுமென்றே அலைக்கழித்து அட்டகாசம் செய்தால் அத்தகைய தாயை அதட்டி கேட்பது தவறில்லை. இங்கே தர்ம யுத்தம் நடக்கிறது. குருமார்கள் அதர்மத்தின் பக்கம் நிற்கின்றார்கள். அதர்மத்தை எதிர்ப்பதாக கருதாமல் குருவை எதிர்ப்பதாக நினைக்கின்றான். அதுவும் நான், எனது என்பதால் சுய கௌரவ பாதிப்பை மனதில் கொண்டு பேசுகின்றான். ஆதாரமாக சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டுகின்றான். மற்றும் ஒரு விஷயம், சமுதாயத்தில் பிச்சை எடுத்து உண்ண இருவருக்குத்தான் அதிகாரம் உண்டு. ஒருவர் பிரம்மச்சாரி, அதாவது மாணாக்கர், மற்றொருவர் சன்னியாசி. மாணவர்கள் இன்னமும் சம்பாதிக்க ஆரம்பிக்கவில்லை. வீட்டை விட்டு குருகுலம் சென்று ஆச்சாரியுடன் வாழும் பிரம்மச்சாரிக்கு அவசியம் இருந்தால் பிச்சை வாங்கி உண்ண உரிமை உண்டு. சன்னியாசிகளும் சாதுக்களும் சம்பாதிப்பவர்கள் அல்ல, ஆனால் அவர்களும் பிச்சை எடுத்துத்தான் உண்ண வேண்டும். அர்ஜுன் ஏற்கனவே தந்தையும் பாட்டனும் ஆனவன். ஆகையால் அவன் பிரம்மச்சாரியின் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. சன்னியாசியின் வாழ்க்கையைத்தான் அவன் மேற்கொள்ள முடியும். அதைத்தான் அவன் மனம் இப்போது நாடுகின்றது. அதனால்தான் கீதை முழுவதிலும் அவன் திரும்ப திரும்ப கேட்ட கேள்வியின் சாராம்சம் இதுதான். கர்மயோகம் உயர்ந்ததா, சந்நியாசம் உயர்ந்ததா? சந்நியாசம் என்ற உயர்ந்த வழி இருக்க என்னை ஏன் கர்மம் செய்ய தோன்றீர்கள்? இதையே 3வது அத்தியாயத்திலும் பிறகு 5வது அத்தியாயத்திலும் கேட்கிறான். பிறகு வெட்கமாக இருந்ததோ என்னவோ 18வது அத்தியாயத்தில் மறுபடியும் தியாகத்துக்கும் சந்நியாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று வேறு விதமாக தன் கேள்வியை கேட்கிறான். சந்நியாசத்தை மேற்கொள்ள தனக்கு இருந்த விருப்பத்தை அர்ஜுன் பல்வேறு விதங்களில் பகவானும் நியாயப்படுத்தி பேசுகின்றான். அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். அர்ஜுனன் தொடர்ந்து பேசுகின்றான். பிச்சை எடுத்தல், போர் செய்தல், இவைகளில் எது எங்களுக்கு மேலானதோ இதை நாம் அறிய மாட்டோம். இதுவுமன்றி நாம் அவர்களை வெல்வோமோ அல்லது அவர்கள் எங்களை வென்று விடுவார்களோ என்கின்ற இதுவும் நமக்கு தெரியாது. நாம் எவர்களை கொன்று பின்னர் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருராஷ்டிரத்தைச் சேர்ந்தவர்களே நமக்கு எதிரில் நிற்கின்றார்கள் அப்படின்றார். அது முதல் அத்தியாயம் முழுவதிலும் அர்ஜுனுடைய வாத திறமையில் இருந்த வேகம் 2வதில் பகவான் சொன்னதற்கு பின்னர் அந்த வேகம் குறைந்துவிட்டது. தனது வாதத்தை கிருஷ்ணர் ஏற்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் முதலில் பேசும்போது. ஆனால் பகவான் ஏற்காது மட்டுமல்ல, அவனுடைய கருத்தை சாடுவது போல் பதிலுரைத்தார். ஆதலால் அர்ஜுனுடைய பேச்சு இப்பொழுது மட்டுப்பட்டு விட்டது போலும், அதாவது வேகம் குறைந்து விட்டதாக தெரிகிறது. அதுவும் இந்த ஸ்லோகத்தில் முழுவதும் தணிந்து விட்டது. இந்த போரில் கௌரவர்கள் வெல்வாரோ அல்லது நாம் வெல்வோமோ என்ற அளவிற்கு கீழங்கி பேசுகின்றான். தர்ம நியாயத்தை பற்றி பகவானுக்கே கூறுகின்றான். அவர் முகத்தில் ஒப்புக்கொள்ளவில்லை என்ற அறிகுறி அவனுக்கு தென்படவில்லை. அவர் ஒப்புக்கொள்வாது நினைத்திருந்தான். ஆனால் அவர் ஒப்புக்கொள்ளும் அறிகுறி அவனுக்கு தென்படவில்லை. பேசி கலைத்து விட்டான். தான் வீராவேசமாக பேசிவிட்டு ஒருவேளை போருக்கு பின்னால் கௌரவ ஜெயித்து விட்டால், அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அர்ஜுன் வாதத்தை எடுத்து வைப்பதில்தான் சமர்த்தனாக இருந்தான். போரின் முடிவு என்ன ஆயிற்று பார்த்தீர்களா என்று யாராவது சொல்லிவிட்டால், இப்படி எண்ணம் தோன்றிவிட்டதோ என்னவோ அவனுக்கு. 2 அணிகளின் யார் ஜெயிப்பார்கள் என்பது தற்சமயம் எப்படி தெரியும் என்றும் சொல்லி வைக்கிறான் என்றே நம்ம இங்கே நினைக்க தோன்றுகிறது. அதனால் பேச்சுக்கு முடிவு கட்டுகிறான். போருக்கு பின்னால் எவர்கள் இல்லாமல் எவர்களை கொன்ற பின்பு வாழ விரும்ப நினைக்க மாட்டோமோ அந்த கௌரவர்கள் எதிரே நிற்கின்றார்கள். என்ன செய்வது என்று இறுதியான முடிவை தெரிவிக்கின்றான். அதாவது அவர்கள் தோற்பார்களா இல்ல நாம் தோற்போமா என்பது தெரியவில்லையே என்ற பதிலை இங்கே அவன் வைக்கின்றான். இவன் தொடர்ந்து பேசுகின்றான். இனி அடுத்த ஸ்லோகத்திலே அவன் தன்னை பகவானுக்கு சீடனாக ஆவதாக சொல்லி பேச்சை முடிக்கப் போகின்றான். அதை தொடர்ந்து நாம் அடுத்த ஸ்லோகத்திலே பார்ப்போம்.
ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.